அம்மா, கிட்டத்தட்ட நீங்க அந்த பொண்ணை பார்க்க போறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாம்மா, இது கடையில வாங்கின சாதாரண கொலுசா இருந்தா என்னால மட்டும் இல்ல, யாராலையும் இது யாரோடதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா இது வித்தியாசமான கொலுசுமா. அண்ணா என்கிட்ட சொல்லும்போது சொன்னாரு, இந்த கொலுசை பார்த்தா இது பழங்காலத்து கொலுசு மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. அந்த தைரியத்துல தான் உங்களை நான் வர சொன்னேன். என் நம்பிக்கை வீண் போகல. கொலுசுல நிறைய வகை இருக்குமா. மீன் சுத்தி கொலுசு, நண்டுவரி கொலுசு, ஆலங்காய் கொலுசு, மாம்பிஞ்சி கொலுசு, அத்திக்காய் கொலுசு, இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குமா. இந்த கொலுசு எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. எல்லாரும் இந்த மாதிரி கொலுசை போட மாட்டாங்க, ஒரு சில பேர் தான் போடுவாங்க. முன்னெல்லாம் கோவில் தர்மஹர்த்தாக்கள் அவங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த கோவில் அம்மனுக்கு இதே மாதிரி கொலுசு செஞ்சு போடுவாங்க. அதே மாதிரி அவங்க குடும்பத்துல பிறக்கிற பெண் குழந்தைக்கும் இதே மாதிரி கொலுசை செஞ்சு போடுவாங்க. இது அந்த மாதிரியான கொலுசுமா. நிச்சயமா சொல்றேன், இந்த கொலுசு ஏதோ ஒரு கோவில் தர்மஹர்த்தா வம்சாவழியில வந்த ஒரு பொண்ணுடைய கொலுசுதாமா இது. கடவுளே, கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இவரு சரியா சொல்லிட்டாரே. அடுத்த வார்த்தை இது நல்லூர் அம்மன் கோவிலோட தர்மகர்த்தா வம்சா வழியா செஞ்சதுன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். நல்லூர் அம்மன் பேரை கேட்டதுமே அம்பிகா அம்மாவுக்கு ஏன் ஞாபகம் தான் வரும். அது உன் ஊர் தானே, வா இப்பவே நல்லூருக்கு விசாரிக்க போலான்னு என்னையும் கூட்டிட்டு கிளம்பிட்டா என்ன பண்றது? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைச்சு பார்த்தாவே நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கே. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சுலபம்மா. எந்த கோவில்ல இருக்கிற அம்மனுக்கு இந்த மாதிரி கொலுசு செஞ்சு போடுவாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த கோவில் தர்மஹத்தா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நீங்க தேடுற பொண்ணா இருக்கும். அதை வச்சு நீங்க தேடுற பொண்ணு அந்த பொண்ணாதான் இருக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொலுசு எந்த அம்மனுக்கு போடுற கொலுசுங்கய்யா? அந்த கொலுசோட வகையை மட்டும்தான் என்னால கண்டுபிடிக்க முடியும். எந்த அம்மனுக்கு போடுற கொலுசுன்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓ, ஆனா கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்க ஆசாரி இருக்காரு. அவர்கிட்ட இந்த கொலுசை கொடுத்து கேட்டா அடுத்த நிமிஷமே சொல்லிடுவாரு.